கிச்சன் நம்ம எவ்வளோதான் க்ளீனாக வச்சுக்கிட்டாலும், ஒரு சில ஏரியா கிச்சனில் நம்மளுக்கு எப்போவுமே வந்து தண்ணி, ஈரம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். கிச்சன் சிங்க் வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால, பாத்திரம் அடிக்கடி கழுவுறதுனால, தண்ணியெல்லாம் ஸ்ப்ளாஷ் ஆகி, அந்த ஜாயிண்ட்ஸ் வழியா இருந்து அந்த தண்ணி பூரா கீழ வந்து மாடியூல்ஸ் ஃபுல்லாமே வந்து அந்த ஹிஞ்சஸ் எல்லாமே ரஸ்ட் படிஞ்சிருச்சு. மாடியூல்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீப்பேஜ் இருக்கிறதுனால டேம்ப்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. சீம்லெஸ் கிச்சன் இன்டீரியர் எல்லாத்துக்குமே 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஸோ நாங்க இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு நாங்க ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா, அவங்க இதுவரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஒண்ணும் குடுக்கல. இது 1 நாள் 2 நாள் இல்ல. தினம் இதே ப்ராப்ளமா இருக்கிறதுனால, நான் ஒரு லோக்கல் பிளம்பிங் டீம்க்கு தான் நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோ இதெல்லாமே எடுத்து அனுப்ப சொன்னாங்க. இது வந்து சீப்பேஜ் தண்ணி இருக்கிறதுனால, அவங்க சொன்னது என்ன அப்டின்னா, எபாக்ஸி பண்ணணும் அப்டின்னு. எபாக்ஸி வந்து ஒரு ரெசின் கோட்டிங் மாதிரி. இது வந்து இருக்கிற அந்த கிரவுட் எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு மேல வந்துட்டு அந்த ரெசின் கோட்டிங் வந்து பண்ணுவாங்க. இது வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே அது வந்து விட்டுறணும். இது பண்றதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த லீக்கேஜ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். கீழ இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகாம, டேமேஜ் ஆகாம நம்மளுக்கு ஃபர்தரா வந்து அத புரொடெக்ட் பண்ணலாம். இந்த எபாக்ஸி வந்து ஒரு கெமிக்கல் மெட்டீரியல். ஸோ இது வந்து அவங்களே மிக்ஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் வந்துட்டு கேப் இருக்கோ அதெல்லாம் வந்து ரீசீல் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இது வந்து 1500லேருந்து 2000 வரைக்கும் அக்கார்டிங் டு த பிளம்பர் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்ஸ் இது ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வந்து கிச்சன ட்ரையாவே வச்சிருக்கணும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கிச்சன வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எபாக்ஸி வந்து கிச்சன் மட்டும் இல்லாம, பாத்ரூம்ல எங்கெல்லாம் வந்து டைல்ஸ் கேப் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து ரீசீல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இது 1 டேக்கு அப்புறம் ரொம்ப நீட்டா சீல் ஆகி இருக்குது. ஸோ இப்போ தண்ணி வந்து கீழ அடியில லீக் ஆகி விழுகுறதில்ல. ரொம்ப நீட்டா இருக்குது.